ஆக்கைப்பாடினியார் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி நாகஜோதி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அறியாமை நீக்கி அறிவை விளங்கச் செய்யும் ஆன்மாவின் உணவாம் கல்வியை கற்பித்து வெறும் கல்லாய் இருப்போரை ஜொலிக்கும் வைரமாய் மாற்றும் உன்னத பணியால் தம் மாணவிகள் வாழ்வாங்கு வாழ வழிகாட்டும் நம் பள்ளியின் முன்னாள் மாணவியும் இந்நாள் தலைமை ஆசிரியருமான திருமதி நாகஜோதி அவர்கள் இதோ உங்கள் முன் வாழ்த்துரை வழங்க. Honorable President Sister, Honorable Chief Guest, Honorable Correspondent and Headmistress, respected Chief Guest Sangeeta Ma'am and Muttarasu Sir, and respected teachers, and my dear students, all of you, good afternoon to all. எப்படி இருக்கீங்க? டான்ஸ் பார்த்த சந்தோஷத்திலே இருக்கீங்க, அப்படித்தானே? சரி, நிர்மலா பள்ளி என்ன சொல்லுவீங்க பள்ளியை கேட்டா? நான் கடந்த 30 வருடங்களுக்கு முன்னால் இப்பள்ளியின் மாணவி என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். ஏன்னா நான் 7th இங்கே அட்மிஷனுக்கு வந்தேன். அப்போ இங்கிலீஷ் மீடியம். எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நிர்மலா ஸ்கூலில் தான் படிக்கணும், ஒரு கிறிஸ்டியானிட்டி ஸ்கூலில் தான் டிசிப்ளின் இருக்கும், நல்ல எஜுகேஷன் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப நம்பி எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டாங்க, நிர்மலா ஸ்கூலில் தான் சேர்க்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் ஒரே செக்ஷன் தான், 30 to 35 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே தான் அட்மிஷன். அப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மிஸ் இருந்தாங்க, ஸ்டெல்லான்னு சொல்லி. அவங்கக்கிட்ட எங்கள் அம்மா போய் சொல்கிறாங்க, எப்படியாவது நிர்மலாவில் தான் எனக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் 2 or 3 days வந்து இங்கே சிஸ்டர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது அட்மிஷன்னா கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்லாம் ஆச்சு. என்னடா ஒரு அட்மிஷன் கிடைக்க மாட்டேதே அப்படின்னு யோசிச்சு 4 daysக்கு அப்புறம் தான் எனக்கு அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். ஸ்கூலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த பள்ளியினுடைய பெருமை எனக்கு தெரிஞ்சிச்சு. பள்ளியிலேருந்து நம்ம நிறையா கற்றுக்குவோம். பெண்களுக்கு கல்வி மிகவும் முக்கியம், பெண்களுக்கு கல்வி மிகவும் முக்கியம். அந்த கல்வியை நம்ம கற்கிறதுக்கான இன்ஸ்டிடியூஷன், அந்த கல்வி கூடம், பள்ளிக்கூடம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இப்போல்லாம் நீங்களே செலக்ட் பண்ணுறீங்க, நான் இந்த ஸ்கூலில் தான் படிப்பேன், இந்த குரூப் தான் படிப்பேன் அப்படின்னு செலக்ட் பண்ணுறீங்க. அப்போல்லாம் எங்களுக்கு அப்படி இல்லை. எங்கள் அம்மா சொன்னோடனே நான் வந்தேன். இந்த ஸ்கூலில் வந்தோடனே ஒரு சிஸ்டர் தான் எனக்கு இன்ட்ரோ ஆனாங்க ஃபஸ்ட்டு 7th ஸ்டாண்டர்டில். அவங்க கூடயே இங்கேருந்து லாங் வாக் சேப்பல் வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் ப்ரேயர் பண்ணுவோம், திரும்ப வருவோம். அப்பயே ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டேன் இந்த ஸ்கூலில், ரொம்ப பிடிக்கும். பள்ளிக்கூடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, நல்ல ஒழுக்கம் நம்மளுக்கு கிடைக்குது, சரிங்களா? அடுத்து கடவுள் பக்தி, மரியாதை, பணிவு, இது எல்லாம் டிசிப்ளின். நல்லொழுக்கம் இருக்கணும், மரியாதை இருக்கணும், கடவுள் பக்தி இருக்கணும். இது எல்லாமே இருந்தாலே தன்னால் நம்மளுக்கு கல்வி நம்மை தேடி வந்துவிடும், சரியா? இதை முடித்தேன். இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டீச்சராக எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி போய் ஜாயின் பண்ணேன். முதுகலையை எனது கணவரும் எனது குடும்பத்தாரும் என்னை படிக்க வைத்தார்கள். ஆங்கில ஆசிரியராக பணி உயர்வு பெற்றேன். பிறகு கடந்த 3 வருடங்களாக தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இந்த பெருமை எல்லாம் எனது பள்ளிக்கு மட்டுமே. இது உங்களுக்கும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம நிர்மலா ஸ்கூலுக்குள்ளே என்ட்ராலே வி ஆர் கிஃப்டட், வி ஆர் பிளெஸ்ட். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கணும், உனக்கு வேறு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களுக்கு கிடையாது, அப்படி தானே? ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். என்ன செய்யணும்? நம்ம லைஃப்பை நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும். பெண்களுக்கு கல்வி மிகவும் மிகவும் முக்கியம், அதை உணர்ந்து கொள்ளுங்கள். நம்மளால் மட்டுமே நம்மளோட கல்வி நம்மளோட எண்டு வரைக்கும் டில் அவர் டெத் நம்ம கூடையே வரப்போகிறது நம்மளுடைய கல்வி மட்டும்தான். ஸோ எல்லா மாணவிகளும், நிர்மலாவில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவி, உங்களுக்கு நிர்மலா ஸ்கூலுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஜுகேஷனை இடையில பிரேக் பண்ணாதீங்க, கண்டினியூஸாக படிக்கணும். ஒரு டிகிரி முடிங்க, ஒரு ஜாபுக்கு போங்க, அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பை நீங்கள் என்னென்னு செட்டில் பண்ணுங்கள், சரியா? நம்மளோட இன்கம் நம்ம கையில் இருக்கணும், நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண வேணாம். நம்மளோட கல்வியால் நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும், புரியுதா?
அதை கற்றுக்கோங்க. இன்னும் நான் இந்த ஸ்கூல் வெளியே போகும்போது என் பொண்ணுகிட்டலாம் சொல்லுவேன், அந்த மாடியில் உள்ள கிளாஸில் தான் நான் 10th படித்தேன் அப்படின்னு சொல்லி. இன்னொரு உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னவென்றால், சிஸ்டர்ஸ் நடத்துகிறாங்க, கருணையே உருவானவர்கள். அவங்கக்கிட்ட நம்ம கோபத்தையே பார்க்க முடியாது. நம்மளை ரொம்ப கைண்டாக டீல் பண்ணுற அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் போது என்ன ஆயிரும், நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிடுவோம். ஸோ நிர்மலா பள்ளி என்பது கல்வியை மற்றும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, கற்றவர்களையும் இந்த ஸ்டேஜில் கூப்பிட்டு எங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க பாருங்க, அதுவும் செய்யக்கூடியது நம் நிர்மலா பள்ளி மட்டுமே என்பதை மாணவர்களாகிய நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது மட்டும் இல்லை, நீங்களும் என்ன அடுத்து டாக்டர்ஸாக வரலாம். நிறைய உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ப்ரொஃபஷனில் போய் திரும்ப 30 years பேக் நிர்மலாக்குள்ளே வந்து எனது பள்ளியின் பெருமைன்னு நீங்கள் காமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் எனது ஆங்கில ஆசிரியை திருமதி சவரியம்மாள் மிஸ் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் இன்னும் நான் நினச்சா அவ்வளோ மரியாதையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைச்ச அட்மிஷனை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிச்சிங்கன்னா நம்மளோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாய்ப்பளித்த எனக்கு இப்பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளாகிய உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.